இந்த ஐடியா முன்னாடி தெரிஞ்சுதான் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ ஹோம் டூர் தான் பார்க்க போறோம். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நல்லா ஸ்பேசியஸா லக்ஸரியா வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஹால் சீலிங் வந்து நல்லா அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் ஹால்லே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பால்கனி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாடுலர் கிச்சன் தான் இங்க பண்ணியிருக்காங்க. சூப்பரா தனியாவே ஒரு பூஜை ரூமே இருக்கு. நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நம்ம பூஜை ரூம் கொடுத்துருவோம். வெஸ்ட் ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர், அந்த கார்னர் பூஜை ரூம் கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டாய்லெட் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்டீரியரில் பிளான் பண்ணும்போது 70,000-80,000 ஆச்சுனாங்க. நான் பிளாஸ்டிக்லேயே பிளான் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் காஸ்ட் கம்மி பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து வாக்கிங் வாட்ரூப் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்த உடனே பார்த்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்லேயே நம்ம ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கட்டியிருக்காங்க. நம்ம வீடு கட்டினாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் இங்கேயுமே கட்டியிருக்காங்க. சூப்பராக வீடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீடு வந்து சுற்றி பார்த்தோன்னா நிறைய பேர் வீடு கட்டுறவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு டிசைன் வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோம் டூர் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அவங்க ஃப்ரெண்டு தான் கட்டியிருக்காங்க, பேபியோட கிளாஸ்மேட் தான். ஸோ அவங்க உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பேசினா ஆமாம் நிறைய வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டவுட் ஏதாவது இருந்தாலுமே அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்க வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னுமே வீடு கட்டி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமே நிறைய பேர் பார்க்குறவங்கள கேட்டுகிட்டே இருக்காங்க. நாளைக்கு கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நேரில் பார்க்குறவங்க வீடு வந்து நல்லா இருக்கு, யார் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுத்தவர். ஸோ சங்கீதா வினோத் உங்கள் வீடு முடிஞ்ச உடனே எனக்கு என்ன வந்ததுன்னா நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ எக்கச்சக்கமாக கால்ஸ் வந்தது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சோடனே எனக்கு வந்தது திருவேற்காடு சைட்டு தான் வந்தது. இந்த திருவேற்காடு சைட் தான் லொக்கேஷன் வந்து இது திருவேற்காட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லக்ஸரி வில்லா கேட்டாங்க, அதை பிளான் பண்ணிடுவோம். ஓகே சூப்பர். நம்ம போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக பெரிய கார் பார்க்கிங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ப்ரோ இது ஆஃபீஸ் ரூமா இல்லை? இது வந்து சும்மா ரெண்டல் டைப்காக கேட்டாங்க. ஸோ இது G+2 வீடு இது. ஸோ ரெண்டல் டைப்காக சின்ன மாதிரி கார் பார்க்கில் ஒரு டெக்ஸ்டர் டிசைன் மாதிரி பிளான் பண்ணி நல்லா இருக்குது. இந்த டிசைன் சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இது எத்தனை பிஹெச்கே வீடு? இது 2 BHK வில்லா தான். வில்லா அதை வந்து நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் தான் எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல் விடுறதுக்காக சிம்பிளாக ஒரு ரெண்டலுக்கு விட்டுட்டு காமன் பாத்ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் வந்து தாராளமாக இடம் விட்டு அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ மேலே தான் நம்ம மெயின் வீடு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காண்டாக்ட் பண்ணி அப்போ கட்ட ஆரம்பிச்சது. சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வந்தோடனே என்ன பார்த்தாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு ஹால்லாம் சுற்றி பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. சூப்பராக படிக்கட்டு ஏறி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலில் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அழகாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எல்லாமே தனியாக பேருமே வச்சுருக்காங்களா, அது என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹால் பெருசாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஹால் கிச்சன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் எல்லாமே இங்கே இருக்குது. மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே நல்லா ஸ்பேசியஸாக லக்ஸரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுக்கு எல்லா கிரெடிட்டும் இவருக்கு தான் சேரும். சார் சொல்லுங்க ப்ரோ, இது என்ன ப்ரோ? இது வந்தோடனே பார்த்தோடனே நான் பிடிச்சிருந்துச்சு. டைல்ஸில் உட்டன் ஷேப் வந்து டைல்ஸ் டைல்ஸ் ஆக்சுவலா. ஓகே. சோ நம்ம வந்து ஒரு சோஃபா செட்டப் போடும்போது அதுக்கு பேக்ராப் வால் எதனா ஒரு டிஃபரெண்டா வேணும்னு சொல்லிட்டு ஓகே உடனுக்காக ஒரு பிளான் பண்ணி கொடுக்கலாம்ன்ற கான்செப்ட் பண்ணி. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலுக்கு ஒரு ஹைலைட் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஹைலைட்டட் வால்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் நம்மளுக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. வெஸ்ட் ஃபேஸில் நார்த் ஃபேஸில் கொடுத்துருக்கோம். ஸோ சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன், நார்த் ஈஸ்ட்டில் பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக வாஸ்துபடி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளானில் தான் இந்த வீடு ஃபுல்லாகவே. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உடன் டைல்ஸ் பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நீங்களே பண்ணது தானே? இன்டீரியர் ஃபுல்லாகவே நான் தான் பண்ணேன். இன்டீரியர் ஃபால்சிங் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக லைட்டிங் செட்டப்ஸ் வந்து நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரி டிசைன் பண்ண நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். அதாவது ஒரு இந்த இடம் தான் வீடு கட்டணும்னு காட்டினாலே போதும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பண்ணி கொடுத்துறாங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் மொத்தம் எவ்வளோ ப்ரோ? மொத்தம் நம்ம பிளான் பண்ண பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 55 lakhs பட்ஜெட் பிளான் கொடுத்துருக்கோம். A to Z இதுலேயே வர மாதிரி நீங்களே வந்து டிசைனர் எல்லாமே A to Z இந்த பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். ஃபால் சீலிங்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர் சூஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை வந்து கிளைண்ட் டிசைன் நம்ம ஒரு பட்ஜெட் கொடுக்குறோம். ஸோ கிளைண்ட் சம்டைம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சின்ன கஸ்டமைஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி என்ன காஸ்ட் ஆகுதோ அது காஸ்ட். ஓகே. ஃபால் சீலிங் வந்து நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. நிறைய அந்த பூ கொச்சன்னு இல்லாத லைட் போட்டு நல்லா அழகாக இருக்குது. ஃபால் சீலிங் இதுதான். இந்த கர்வ் கொடுத்து ட்ரெண்டிங் ஃபால் சீலிங். ஸோ அதனால இந்த பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ
ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டோர் இது. ஃப்ரெண்ட்ஸ் டோர் நல்லா இருக்குது. ஃபுல் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது மாதிரி தான் ஒரு ஐடியா எனக்கு. நம்ம பால்கனியில் பிளான் பண்ணிக்கிறேன். நான் பண்ண முடியும். நீங்கள் வேணாம், நீங்கள் அந்த ஆஃபீஸ் செட்டப்பில் வேணாம். ஆஃபீஸ்னால் அந்த பால்கனி செம்ம காத்தடிக்குது பேபிங்க. இதோட ஓப்பன் காஸ்ட் இது இந்த ஏர் வென்டிலேஷன் தான் ஃபுல்லாக வீட்டு ஃபுல்லாக. அதேதான், விண்டோ திறந்த உடனே நல்லா காற்று வருது. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பால்கனி பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் டோர் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி விண்டோ இல்லையா, டோர் பேபி இது. ஸோ சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கமும் திறக்கலாமா இது? ஆமா, ரெண்டு பக்கம் திறக்கலாம். நல்லா இருக்கு. நீங்க வந்தா நல்லா காத்து அடிக்குது பேபி. நைஸ், அழகா இருக்குதுங்க. ஸோ பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாகவும் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குழந்தைங்களாம் வந்து 3 feet 6 inches இருக்கும் அந்த ஹைட்டு. ஸோ இது எம்எஸ் சேனலில் பண்ணி அதுக்கான பெயிண்ட் பண்ணி சிஎன்சி பேனல் கொடுத்துருங்க. எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பார்த்து இது நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பார்க்க எலிவேஷனுக்கும் நல்லா அழகாக இருக்கும். வெறும் கிளாஸாக போடாமல் இந்த மாதிரி டிசைன் போட்டாலுமே நல்லா இருக்குது. பட்ஜெட்டில் வரதுக்காக பிளான் பண்ணி கொடுங்க. ஓகே, பட்ஜெட் தான் இங்கே கான்செப்டில். மினிமம் பட்ஜெட்டில் நல்லா வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. எல்லா டாய்லெட்டுமே நல்லா இருக்கு. டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மீன் பறக்கிற மாதிரி, டால்பின் இருக்கிற மாதிரி இல்லாமல் டைல்ஸ் கொடுத்து நல்லா அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டைல்ஸ் தான் சூஸ் பண்ண சொல்லுவோம் 4x2. இவங்க இந்தியன் கேட்டாங்க, இந்தியன் கிளாஸ் கேட்டாங்க, இந்தியன் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சனுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சவுத் ஈஸ்ட் கிச்சன் வச்சுருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து அந்த கவுண்டருக்காக நம்ம வீட்டில் கவுண்டர் பண்ணோம்ல, அந்த கவுண்டர் பண்ணுறதுக்காக கவுண்டர் பண்ணி கீழே ஒரு டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்கோம். கோல்டன் டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துட்டு, ஆமாம் பெயிண்ட்லேயே கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரிப் லைட் கீழே கொடுத்துட்டு நல்லா இங்கே கவுண்டர் பிளான் பண்ணிட்டு வரோம். இதில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கிறது நல்லா அந்த கோல்டன் கலர், அந்த டெக்ஸ்டர் வந்து ஃபீல் ஆகும், நல்லா இருக்கு. ஸோ வீட்டில் நிறைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்க ஹைலைட்டாக நல்லா இருக்கு, அழகாக. ஸோ கிச்சன் பார்க்கலாமா? கிச்சன் ஒரு ஸ்டெப் வந்து ஹைட்டாக கொடுத்துருக்கீங்க போல. அது ஒரு லுக் வைஸ்க்காக கொடுத்துருக்கோம். நம்ம மேட்டுக்கும் அந்த ஒயிட்டும் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இது மேட் டைல்ஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்க ஃபீலாக இருக்கும், நல்லா இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டாய்லெட் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே அடுப்பு பக்கத்துலேயே மசாலா டப்புலாம் வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டுருக்காங்க. சூப்பராக கட்லரி யூனிட், பிளேட் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. சின்னதாக இருந்தாலுமே ஸ்டோர் பண்ண வைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல போடுவாங்க இல்லையா, சிங்க்கு பாட்ஸில் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்குது சிங்க்கு. ஸோ சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்ட் ஆகாது, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இதில் கலர் அவைலபிள் இருக்குங்களா? பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, இந்த மிக்ஸ் கலர் 3 கலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல கவுண்டர் டாப் குவார்ட்ஸ்ல போட்டுருக்கோம்ல. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் செட்லாம் வைக்கிறதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டோர் மாதிரி. ஸோ உள்ளே வைக்கிறது இங்கே ஹாலில் பார்க்க அழகாகவும் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இங்கே இந்த டோர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. கிச்சன் நல்லா அழகாக இருக்குது பேபி. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவுண்டர் டாப்பே நல்லா பெருசாக இருக்குது. இங்கே நம்ம டைனிங்காகவே யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் இந்த பக்கம் நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம், அந்த பக்கம் டைனிங்கை சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இந்த லைட் போட்டு கிச்சன் தனியாக அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது கிச்சனு. ஸோ கிச்சன் பார்த்துட்டுனா அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்குது. சூப்பராக தனியாகவே ஒரு பூஜை ரூமே இருக்குது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம பூஜை ரூம் கொடுத்துருவோம். வெஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஈஸ்ட் கார்னர், ஆனால் அந்த கார்னர் பூஜை ரூம் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 600 ஸ்கொயர் ஃபீட்லேயே பூஜை ரூம் தனியாக செப்பரேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இது டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அழகாக போட்டு இங்கே எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எக்ஸ்போஸ் பிரிக்ஸ் தான். இது எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம அதுக்கு பேட்டர்ன் சிஎன்சி பண்ணி நல்லா இருக்குது, அழகாக. டோர் டிசைனுமே நல்லா இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் பண்ணுறவங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் மாதிரி பூஜை ரூம் கிடச்சிரும் ஈஸியாக. ஓகே, ஃபுல்லாகவே நீங்கள் வாஸ்து பார்த்து பக்கா வாஸ்து, அதனால தான் உங்களுக்கு இந்த பூஜை ரூம் செட்டப் வந்திருக்கு. இன்னும் வந்திருக்காங்க, ஸ்பேஸ் வந்திருக்கு. வாஸ்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த ஃபேஸிங்காக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஸ்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ நம்ம போயிட்டு மேலே ரூம்லாம் பார்க்கலாம். 2 BHK மேலே தான் 2 ரூம் இருக்குது. ஹால் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே போயிட்டு நம்ம ரூம் பார்க்கலாம். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன டிசைன் ப்ரோ? இது ஆக்சுவலாக வந்து ஜாமெட்ரிக் க்ளோ ஃபியூச்சர் வால்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒவ்வொரு வாலுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், அதை இந்த ஒரு பேர். ஸோ நம்ம வந்து இன்டீரியரில் பிளான் பண்ணும்போது 70-80,000 ஆச்சுனாங்க. நான் பிளாஸ்டிக்லேயே பிளான் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் காஸ்ட் கம்மி பண்ணுறேன். ஓகே, சூப்பர், நல்லா இருக்குது. அழகாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னுமே நல்லா இருக்குது பார்க்க. கிரே கொடுத்து கோல்டன் ரைலிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்எஸ்ல உட்டன் பேட்டர்ன் தான் இருக்கும். இது எல்லாமே எம்எஸ் உட்டன் பேட்டர்னில் இருக்கும். எம்எஸ் இது? ஆமாம், எம்எஸ் இது பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம உட்டன் வர மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ மேலே ஏறி வந்தோன்னா அழகாக இந்த பக்கமே இந்த வால்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வால்லையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அந்த கோல்டன் கலர் தீமில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆரோ ஆக்சென்ட் வால் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு டிசைன் வால் இருக்குது. நைஸ். செகண்ட் ஃப்ளோரில் 2 ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. காம்பாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் எது ப்ரோ? அதுவா மாஸ்டர் பெட்ரூம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டோர்லாம் நல்லா இருக்கே டிசைன். இதை நீங்கள் ரெடி பண்ணதா இல்லை ரெடிமேட் டோர்? ரெடிமேட் டோர்ஸ் தான். ரெடிமேட். ஆமாம், டிசைனில் ரெடிமேட் டோர். ஃபர்ஸ்ட் டோர்ஸ் தான் டிசைன் டோர் மாதிரி நல்லா இருக்கு. ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பெட்ரூம் சைஸ் என்ன ப்ரோ? சைஸ் பார்த்தீங்கன்னா 13/10 தான். ஸோ சைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன சைஸ் வருதுன்னு நீங்கள் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த பெட்ரூமில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ் இருக்கும். ஒன்று பே விண்டோ கொடுத்து ஜார்ஜியன் விண்டோ கொடுத்து, பே விண்டோவில் ஜார்ஜியன் மாடல் கொடுத்து. ஓகே. சிட் அவுட்டோட. ஆமாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமும் கபோர்டு கொடுத்து. ஆமாம், 2 கபோர்டு. 2 பக்கம் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி. அங்கே வந்து அவங்க பீரோ பழைய பீரோ வச்சிருக்கேன்னாங்க, அவங்க ஒரு சென்டிமீட்டர் கேட்டாங்க, அதனால தனியாக அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவாக பண்ணி இங்கே பார்த்தியா பீரோ வந்து உள்ளேயே வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பெருசாக. பீரோ உள்ள 4 ஃபீட் பீரோ வைக்கணும்னு சொன்னாங்க. அவங்க சென்டிமீட்டர் கேட்டாங்க, அதனால அதுக்கான ஸ்பேஸ். பரவாயில்லையே. நம்ம வீட்டில் காங்கிரீட்டில் போட்டோம், நம்ம காங்கிரீட்டில் போட்டோம், ஸ்லாப் எல்லாம் காங்கிரீட்டில் போட்டோம். நைஸ், நல்லா இருக்குது. ஸோ பிளான் பண்ணி பண்ணலாம். நம்ம வீட்டில் கூட நிறைய வந்து இது மாதிரி கபோர்டு போட்டோம், ஆனால் வந்து பீரோ தனியாக எடுத்து வந்து என்னோட பழைய பீரோ வச்சிருக்கல, இந்த ஐடியா முன்னாடி தெரிஞ்சு தான் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் நிறைய. ஆமாம், நல்லா இருக்கு ப்ரோ இந்த ஐடியா. இது வந்து நம்ம வந்து கடப்பாக்கல்லே பிளான் பண்ணிட்டோம். கடப்பாக்கல்லே பிளான் பண்ணுவாங்க. ப்ளைவுட்டில் பண்ணால் ரேட் அதிகமாக இருக்குன்றதுனால காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லே பண்ணியிருக்காங்க. இப்போ அது கடப்பாக்கல் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் மேலே உட்டன் ஸ்டிக்கர் மாதிரி வைக்கிது, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ளைவுட் போட்ட மாதிரி. ஓகே. இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபினிஷிங் வந்து பண்ணலை. ஃபர்ஸ்ட் கோட்டிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் பெயிண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டினா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இருக்கு. ஆனால் இந்த டோர்லாம் என்ன ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது வந்து நம்ம ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பிளைனாக எப்பயுமே யூஸ் பண்ணுறதோட ஃப்ளூட்டடாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஃபீல் தொடரும். அதனால இந்த பேனல். ஃபால் சீலிங் டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது பேபி. இந்த ரூமுக்குமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக பால்கனி போகிறதுக்கு இந்த சைடு அக்சஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு பால்கனி, குட்டியான ஒரு பால்கனி, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ மேலே வந்து ஒரு டிசைன் கொடுத்துட்டோம். நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறது மேலே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அது வால் ஈவினிங் டைமில் நல்லா ஒரு நைட் வியூ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது என்ன ப்ரோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கீங்கல்ல, இது வந்து பிரிக் கிளாடிங், இது கிளாடிங் டைலு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் வந்து பிளாக் டவுட் கொடுத்துட்டு ஓகே வார்னிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃபினிஷ் தான் இருக்குது. உங்கள் மேலே இந்த ஃபினிஷ் எலிவேஷனுக்காக பண்ணியிருக்கீங்களே, நல்லா இருக்குது இந்த டிசைனு. ஸோ அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து பாத்ரூம், மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன சொன்னாங்க, கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா பாத்ரூம் சின்னதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பாத்ரூமை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பிளான் பண்ணேன். நல்லா இருக்குது. முக்கியமாக பாத்ரூமும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ப்ரோ. ஏன்னா பாத்ரூம் எல்லாமே குட்டி குட்டியாக பண்ணிடுவாங்க, நம்ம நிற்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் அழகாக இருக்குது. ஒரு 7.5 by ஒரு 4 feet பிளான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த பாருங்க இந்த லீஃப் டிசைன் வந்து நல்லா இருக்கு. இந்த லீஃப் டிசைன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ல 2 கலர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஒயிட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் டிசைன் நல்லா இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் டிசைன் யார் செலக்ட் பண்ணி? எல்லாமே நான் செலக்ட் பண்ணேன். இந்த வாட்டி கிளைண்ட் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. கலர்ஸ் டைல்ஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன டோர் ப்ரோ? இது வந்து WPCல வந்து இப்போ புது மாடல்ஸ்லாம் வருது. டேரக்டாக நம்ம டிசைனே பண்ணுற மாதிரி இது. ஸோ எல்லாம் PVC டோர் போடுறாங்க, நான் WPC டோர் போட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. ஸோ இந்த ரூமில் இருக்க டைல்ஸுமே நல்லா இருக்குது. உட்டன் மாடல் வந்து உட்டன் மாடலில் வந்து புது மாடல் இது. ஸோ இந்த நாங்கள் என்ன பண்ணிட்டோம், செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உட்டன் பேட்டர்னில் போயிட்டோம். ஓகே. ஸோ ரிச்சாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ப்ரீமியமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு கட்டும்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட போது இவங்ககிட்டயும் நிறைய ஐடியா இருக்குது. ஏன்னா நிறைய வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ஸோ இவங்களோட டிசிஷனில் நம்ம விட்டுடணும். அப்போ இவங்க சொல்கிறது ஓகேன்னும் போது நமக்கு அவுட்புட் எல்லாமே நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம், நிறைய இடத்த எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல் நம்மளால் செலக்ட் பண்ணி தர முடியும். நல்லா இருக்குது. அதுதான் உங்களுக்கு, அதனால இந்த வீடு கொஞ்சம் அழகாக வந்திருக்கு. இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டோர் டிசைனு. இதுவுமே நல்லா அழகாக இருக்குது. இது உள்ளே போய் பார்க்குமா? ஸோ இங்கே வாங்க. இங்கே வந்து வாக்கிங் வாட்ரூப் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்த உடனே பார்த்தேன் வாக்கிங் வாட்ரூப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து ஸ்பேஸ் கிடைச்சனால வாட்ரூப்பாக பிளான் பண்ணிட்டோம். ஸோ பெட்ரூம் டாய்லெட் வச்சிட்டோம். ஆக்சுவலி இங்கே இது பெட்ரூமு.
பெட்ரூம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வாஸ்து பிரகாரம் பண்ணணுன்றதுனால இங்கே டாய்லெட் வச்சுட்டு சவுத் ஈஸ்ட் மேலே வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம நடந்து வந்தோம்னா இங்கே இருக்குது வார்ட்ரூம். ஃபுல்லாக கடப்பாக்கல் கொடுத்துட்டோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் ரெடி பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல் போட்டு அழகாக டோர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நார்மலாகவே நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் தான் போடுவாங்க, ஸ்லாப் வந்து வைப்பாங்க. ஆனால் நம்ம டோர்லாம் போடாத ஓப்பன்லேயே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது வச்சாலும் வந்து துணி எடுத்தாலும் போனாலும் எல்லாமே தெரியும். ஸோ இது மாதிரி டோர் போட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி லுக்கும் கிடைச்சிடுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுமே கம்மியாக வேலையில் முடிஞ்சு போகுது. சூப்பராக இருக்குது இது கான்செப்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ். இது என்னது ப்ரோ? இது வந்து ஓடிஎஸ். நமக்கு இந்த வீட்டுக்கூட ஓடிஎஸ் இதுதான். அந்த ஓடிஎஸ் வந்து நம்ம வந்து பிளெயின் வாலாக கொடுத்தா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கனால நம்ம வந்து இது மாதிரி எக்ஸ்போஸ் கொடுத்து கொடுத்தோம். ஓகே நைஸ். அது லுக்காக இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம். ஸோ பாத்ரூமில் இந்த டிசைனுமே நல்லா இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம், ஒயிட், அதாவது ஒயிட் மிக்ஸ்ட், அதே மாதிரி டார்க் வால் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. அது வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு போனோம் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாத்ரூம் டிசைன்லாம். அப்போ வந்து டைல்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அந்த கான்செப்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஃபுல் லைட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா நம்ம வீட்டுக்கு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணது. வீடு நம்ம வந்து பிளைனாக கொடுத்து அது போனஸ் செட் கொடுத்தோம். இன்னும் அழகாகிடுச்சு. அது க்ரீன் ஃபினிஷாக சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய டைல்ஸ் ஒட்டும் போது பார்க்க நல்லா லுக்காக அழகாக இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாத்ரூம். இந்த வால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பிளான் பண்ணுறோம். ஃபோட்டோ ஃப்ரேம்காக அந்த பிளான் பண்ணி இது மாதிரி அவங்களுக்கு குழந்தைக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் பண்ணி சொன்னாங்க. பட்டர்ஃப்ளை டிசைனு ஒரு இது லைட் அழகாக இருக்குது. அது வந்து என்னன்னா அந்த வாலுக்கு வந்து நீங்கள் ஃப்ரேம் வைக்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் அந்த ஷேட் வருதுல நல்லா இருக்கு. ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. சின்னதாக இந்த சைடு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஏன்னா கபோர்டில் நம்ம அங்கே வச்சுட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே வந்து அந்த லேப்ட் பண்ணாமல் அழகாக வெறும் ஃபால் சீலிங் மட்டும் பண்ணிட்டாங்க. இது நல்லா இருக்குது. உடன் சீலிங்கை நம்ம கீழே காமிச்சிட்டோம். நமக்கு ஃபுல்லாக அது வந்து உள்ளே இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி கீழே இருக்கும். அது ஸ்டடி டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள். இது ஆக்சுவலாக மடிச்சுக்கலாம். ஃபோல்டபிள் தானே இது? லாக் சிஸ்டம். ஓகே. கீழே லாக் இருக்கு, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே அழகாக நம்ம பெட்டு போட்டுட்டுனா பெட்டில் உட்காந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணி லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். இது கொண்டாலும் நம்ம லேடிஸ் மாதிரினா அயன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பாயிண்ட்டும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ அவங்க வந்து எஸ்பெஷலாக பிளாக் கலர்ஸ் கேட்டாங்க. லெக்ராஸ் வச்சுலாம் பிளாக் போட்டுருங்க. ஓகே. இந்த விண்டோ ஏன் ப்ரோ இங்கே இவ்வளோ ஹைட்டாக கொடுத்துருக்கீங்க? இது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த வாலுக்கு ஆக்சுவலாக என்னன்னா இந்த ரூமுக்கு வந்து விண்டோ வைக்க முடியாது, ஸ்பேஸ் கிடையாது. அப்போ ஸ்டெப்ஸோட லேண்டிங் ஸ்பேஸ் தான் இப்போ எழுதி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க. ஆமாம். அதோட வெளிச்சம் எப்படி வரும். அப்போ இந்த பெட்ரூமுக்கு ஒரு வெண்ட் வரதுக்காக பிளான் பண்ணி. ஓகே. ஏன்னா இந்த வால் நம்ம வந்து ஒட்டி கட்டியாச்சு. இந்த வால் தான் செட் ஆகும். இப்போ இந்த வால்லேருந்து வரதான் பிளான் பண்ணி. ஸோ இப்போ நம்ம மேலே மொட்டை மாடி போய் பார்க்கலாம். மொட்டை மாடி ஏறுற வழியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ இந்த வால் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி இதுலேயுமே லைட் வந்து லைட் இருக்குது. லைட் போடாங்க. லைட் இருக்குது. வாவ் நைஸ். இது வந்து நம்ம சின்ன பிளான் பண்ணி இந்த வால் பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஸ்கேட் ஃபியூச்சர் வால். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நேம் வச்சுருங்க. அதாவது இந்த வாலுக்கு இந்த பிளான் வச்சுருங்க. இது பெயிண்ட் தானே? இது இது எல்லாமே ஸ்டென்சில்ல பண்ணணும். நம்ம இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் வைஸ்டாக நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகாது. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டே நான் பண்ணி கொடுத்தேன். எக்ஸ்ட்ரா காஸ்ட்டே வாங்க. அப்படிங்களா? நல்லா இருக்கு. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைட்டா? அது வார்ம் லைட். வார்ம் லைட் வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி காமிச்சா இந்த வால் பேக் ட்ராப் பண்ணுவோம். ஓகே நைஸ். எல்லாம் நான் செலக்ஷன் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு. மேலே சாண்டியர் லைட்டு போட்டிருக்காங்க. அப்படியே மொட்டை மாடிக்கு தான் நம்ம போக போகிறோம். மொட்டை மாடிக்கு மேலே போகிற வழியிலே எனக்கு இந்த இடம் வந்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கு இடம் தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ரூமில் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெஸ்ட் ரூமில் அதாவது பாத்ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ இது மொட்டை மாடியில் ஈஸியாக இங்கே துணி துவைச்சிட்டு இங்கே காய வைக்கிற மாதிரி நல்ல கான்செப்ட். இங்கே நல்லா இருக்கு இடம். ஆக்சுவலாக வந்து ஹெட்ரூமில் ஒரு ஸ்பேஸ் எப்பவுமே கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்பேஸை வந்து நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. வாஷிங் மிஷின் தனியாக இருக்கும். ஓகே. ஸோ மொட்டை மாடி இந்த சைடு வந்து மொட்டை மாடியில் கிரில் கேட்டு போட்டிருக்காங்க. இன்னரில் கிரில் கேட்டு, அவுட்டரில் வந்து ஆயில் டோர் கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து படாத பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆமாம், டோர் அவுட்டில் இருக்கும்.
ஸோ மொத்தமாவே இல்ல ஸ்பேஸே நம்மளுக்கு எவ்வளவு குட்டியா இருக்கு ஆனா வீடு பார்க்க பெருசா இருக்கும். நம்ம அந்த இடத்த இப்போ நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல எல்லாத்தையுமே நம்ம டம்ப் பண்ண வச்சுக்கலாம், வீடு நல்லா இருக்கு. அதான் ஃப்ளோர் எடுத்துருக்கு. ஆமா கரெக்ட். அதுதான் இப்போ எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் இப்போ அதிலே வந்து பாத்தீங்கன்னா 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் நம்ம போட்டு கிச்சன் எல்லாமே போட்டோம்னா சின்னதா இருக்கும். ஸோ நம்ம ஸ்பேஸ் பெருசா வீடு தெரியும்னா கொஞ்சம் நல்லா இடம் விட்டு நல்லா கட்டினாதான். நல்லா பிளான் பண்ணிருக்கீங்க சூப்பரா. நான் மொட்டை மாடி வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இது குட்டியா இருக்கு, வீடு பார்க்க நல்லா பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு. 18 அடி தான் உங்களுக்கு ஆக்சுவலா உள்ள அளவு. 18 அடிக்கு 30 அடி தான். அவ்வளவுதான். 18 அடி தான். அதுல பாருங்க ஃபுல் ஸ்பேஸ் எடுத்து யூஸ் பண்ணிட்டு. சோ இது அந்த இது வரதுக்கு ஓடிஎஸ் வெளிச்சம் மட்டும் வரதுக்கு. கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா இது இடம் நல்லா சூப்பரா தெரிஞ்சது फ्रेंड्स. நம்ம இந்த வெளிச்சம் கிச்சன்ல வந்து இருக்கு. துணி துவைக்கிறதுக்காக அங்க ஒரு பாயிண்ட் கேட்டாங்க, துணி துவைக்க கொடுத்தாங்க. இங்க துணி துவைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைப் கொடுத்துருக்காங்க, அழகா இங்கே துவைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடு ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா லக்ஸரியாக கட்டியிருக்காங்க. இது மாதிரி ஒரு இன்ஜினியர் கிட்ட நம்ம வீடு வந்து கட்டும்பொழுது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீடு கட்டணும்னா கண்டிப்பாக இவங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க, பேபியோட ஃப்ரெண்டு. ஸோ உங்களோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த ஊர்லலாம் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விருதாச்சலம், பாண்டிச்சேரி, அப்புறம் காஞ்சிபுரம், சென்னை தான் மேக்ஸிமம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பட்ஜெட்டாக பண்ணுறதுல நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து பட்ஜெட்ன்ற போது காஸ்ட் கம்மி தான் சொல்லுவாங்க. நம்ம அந்த காஸ்ட் கம்மி வச்சு என்னென்ன பிளான் பண்ண முடியுன்றது இப்போ பேக்கேஜாக பிளான் பண்ணுறோம். பேக்கேஜாக பிளான் பண்ணும்போது ஒரு 50 lakhs 60 70 இந்த பேக்கேஜ் இருக்கும்போது இன்டீரியர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஸ்கொயர் ஃபீட் வருமா ஸ்கொயர் ஃபீட் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் பேக்கேஜாக பண்ணும்போது ப்ராப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா நல்லா ஆர்க்கிடெக்ட் டிசைன் முதற்கொண்டு எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க ஃபினிஷ் பண்ற வரைக்கும். சூப்பர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்க ஃபீட்பேக் கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ப்ரோட சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.